you, sister. We'll pray. ஏசப்பா இந்த காலத்துல எங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். We surrender ourselves, Lord. நீங்க எங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் இருக்கிறது. அதுக்கு இந்த டைம் நாங்க ரிசர்வ் பண்ணியிருக்கோம். We all together as brothers and sisters in one accord நாங்க வருகிறோம். எங்களுடைய சுபாவத்துல ஆண்டவரே எங்களை வளர்க்கும்படியா எங்களுக்கு இந்த டைமை சூஸ் பண்ணி மெடிடேட் பண்ண வைக்கிறீங்க. உமக்கு நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க கொடுக்குற இன்சைட்டை, நீங்க கொடுக்குற படிப்பினையை வேற யாரும் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எது அவசியமோ, எது தேவையோ, எது எங்களை தடை பண்ணி வச்சிருக்கோ, எது செய்யாததை எங்களை தடை பண்ணி வச்சிருக்கோ, அதை எல்லாவற்றையும் நீங்க மாற்றுறீங்க. எல்லா பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகுது. எங்க மைண்ட்ல, எங்க ஹார்ட்ல இருக்கிற எல்லா தடைகளும் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We are so happy to be in your hands, Lord. ஏன்னா நீங்க எங்களை பத்திரமா நடத்துகிற தேவன், கம்ஃபர்டபுளா நடத்துகிற தேவன். எங்களை எந்த விதத்திலையும் எம்பாரஸ் பண்ணி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. ஷேம்குள்ள நடத்த மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ண வைப்பீங்க. எங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பீங்க. இதுக்கு இப்படி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கான்சிக்வன்ஸ்ன்னு நீங்க எங்க மேல திணிக்க மாட்டீங்க. எஃபர்ட்லெஸ்ஸான வழியை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. லகுவான வழியை தான் எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க உம்முடைய நுகம் எங்களுக்கு ரொம்ப மெதுவா இருக்கும், லகுவா இருக்கும்னு. ஸோ எனிதிங் தட் இஸ் ஹார்ட் இட் இஸ் நாட் ஃப்ரம் யூன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போ கூட இசப்பா உங்க நுகத்திற்கு எங்களை நாங்க இன்டென்ஷனலா, வில்ஃபுல்லா, ஹோல் ஹார்ட்டடா, முழு மனதோடு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஏன்னா வி ஆர் சேஃப் இன் யுவர் ஹேண்ட்ஸ் லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நிறைய நேரத்துல நிறைய விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம்ப்பா. எதுவுமே எங்களுக்கு புதுசு கிடையாது. நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ ஆழமா நாங்கள் காரியங்களை கேட்கிறோம். பட் அட் டைம்ஸ் எங்களுக்கு அதை அப்ளை பண்றதுக்கு தேவையான சமயோஜித புத்தி, அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த பேசுகிற மெல்லிய சத்தம், அந்த நீங்க செய்கிற நினைப்பூட்டுகிற ஊழியத்தை நாங்க ரிசீவ் பண்ண முடியாதபடி ரொம்ப ஆக்குப்பைடா ஆயிடுறோம் இசப்பா. ஸோ இன்னைக்கு கூட இசப்பா ஐ ஸ்பீக், அந்த பிரசன்ஸை நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அதை நிதானித்து அந்த குரலின் படி, அந்த கவுன்சில் படி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்தையும் செய்கிற கிரேஸை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கனெக்ட் ஆன ஒவ்வொருவருக்கும் நான் ரிலீஸ் பண்றேன். எஸ், ஏன்னா உங்க அன்பு மாறாத அன்பாண்டவரே. நீங்க எங்களை நடத்தும் போது அது எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு நாங்க ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ கேட்கிற காரியங்கள் எல்லாம் கூட எங்களுக்கு நீங்க கவுன்சிலா சொல்ற விஷயம் எல்லாம் கூட எங்களை குற்றப்படுத்தாம எங்களை நீங்க நடத்துறீங்க இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இது வெரி ரேர், இது காட் கைண்ட். ஏன்னா மனுஷரிடத்துல எங்களுக்கு இந்த ரகமான அன்பு கிடைக்காது ஆண்டவரே. எங்கள் செய்கிற தவறுகளை சொல்லும் போது ஒரு திருப்தி எடுக்கிற மனுஷருங்க தான் நாங்க. இதே போல எங்களுக்கு விரோதமா யாராவது தவறு செய்தாலும் அது ஒரு முறையாதான் சொன்னாதான், மனசுக்கு சொல்லி காட்டினாதான் ஒரு திருப்தி வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு இருதயம் சில நேரத்துல எங்களுக்கு செயல்படுது. மற்றவர்களுக்கும் அது மாதிரி எங்க கிட்ட வருது. பட் இதுல எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பு வித்தியாசமானது என்று நாங்கள் உணர்கிறோம். வித்தியாசமானது, எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை குற்றப்படுத்தாத அன்பு, எங்களை எப்பொழுதுமே நான் ஜட்ஜ்மெண்டலா, நியாயம் தீர்க்காத கண்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உங்க அன்பை நாங்க நினைக்கிறோம். We gave you all the glory, Lord. We give you all the glory. Thank you, Jesus. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ரகமான அன்பு எனக்கு இருக்கிறது, அதனால நான் என்னை தேற்றிக் கொள்ளலாம், நான் தைரியப்படலாம் அப்படிங்கிற தைரியம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். If they're guilty of something, ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து குற்ற மனசாட்சி அந்த மாதிரி சிக்கி யாராவது வந்திருப்பாங்களான்னா, we speak healing, we speak acceptance. தேவனுடைய நிபந்தனை இல்லாத ஏற்றுக்கொள்ளுதலை ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்கும் நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் யாரையும் தள்ளுகிறதல்ல, யாரையும் குற்றப்படுத்துகிறதல்ல, அதுல இருந்து மீண்டு வருகிறதற்கான வழியை உண்டு பண்ணி ரெடியா வச்சிருக்கிற தேவன். எஸ் லார்ட், அந்த ஹீலிங் பிரசன்ஸ் ஒருத்தருடைய இருதயத்துக்குள்ளும் அப்படியே போகட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்க அன்பை நாங்க மெடிடேட் பண்ண பண்ண எங்களை மீறியே நாங்க அப்படி ஆப்ரேட் ஆகும். அப்படி அன்பு எங்களை நிரப்பி இருக்கிறதுன்னு உங்களுடைய வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
அன்பு எங்கள் இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற சத்தியத்தை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் லார்ட். அந்த அன்பின் மூலமாக உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பின் மூலமாக தான் எங்களையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்பின் மூலமாக தான் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையே நாங்கள் நேசித்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த அன்பையே நாங்கள் தியானிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். தேவரகமான அன்புக்கு எங்களை அப்படியே நாங்க விட்டு கொடுக்கிறோம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மாண்பிதே. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மாண்பிதே. இயேசுவின் மகான்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. தேங்க்யூ லார்ட். உங்க அன்பு கூட வேற எதையும் நாங்க கம்பேர் பண்ண அட்டெம்ப்ட் கூட பண்ணக்கூடாது ஏசப்பா. We feel so good in your presence. உங்க பிரசன்னத்துல நாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். எங்களை குறித்த உங்களுடைய திட்டம், நோக்கம் ஆண்டவரே, சிருஷ்டிப்புக்கு முன்னான உள்ள நோக்கத்தை நீங்க மாற்றிக்கொள்ளாத தேவனா இருக்கிறீங்க. எங்களை அப்படியே நடத்தி வர்றீங்க. எங்களுடைய செயல்பாடுகள் உங்க முடிவை மாற்ற முடியல. அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு பெருசா இருக்கு ஆண்டவரே. எங்கள் தவறுகளோ, எங்கள் தப்பிதங்களோ, எங்களுடைய துணிகரங்களோ எதுவுமே நீங்க எங்களை நேசிக்கிறத தடுக்கவே முடியாது ஆண்டவரே. ஏன்னா நீங்க வச்ச நோக்கம் நிறைவேறுவது உறுதி. அதுல நீங்க முன்னேறிட்டே இருக்கிறீங்க. எங்களை அதுக்குள்ள வணைந்து கொள்றீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க கிராஸ் பண்ணதுல எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் தவறி இருக்கலாம். நாங்களே எங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி என்னை குறித்தே இல்லை எங்களை குறித்தே நாங்க அடிக்கடி தாழ்வான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஹோப்லெஸ் வார்த்தையை பேசியிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் தகும், எனக்கு இது வேண்டியதுதான், நான் பண்ணதுக்கு நான் அனுபவிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் என் விதி, அதனால யாரையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லைன்னு முற்றிலும் குற்ற மனசாட்சிக்குள்ள அப்படியே சிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர், நான் பாக்குறேன் சப்பா. பட் அவர்களை குறித்து நல் வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுக்காக நன்றி. நீ என்னுடையவன், நீ என்னுடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறாய், நீங்க எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. தேவ சமூகத்துல இருக்கிறவருக்கு எந்த குறையும் மாற்ற முடியாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்க எங்களுக்கு உறுதி கொடுக்கறதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஃபார் த ஷியோர் அஷ்யூரன்ஸ் யூ கிவிங். இப்ப கூட அந்த அஷ்யூரன்ஸ் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எஸ் லார்ட். நாங்கள் பாவிகளாய் இருப்பதற்கு காரணம் ஆண்டவரே, நாங்க பாவம் செய்ததில்லை, நாங்க பாவத்தினால் பிறந்தது. அந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் பாவம் தான் எங்களை பாவங்களை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற தெளிவை எங்களுக்கு உண்டு பண்ணி எங்களை எவ்வளோ பெரிய கில்ட் கான்சியஸ்ல இருந்து எங்களெல்லாம் எங்க மீட்டு கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு நம்பர்ஸையும் நினைச்சு நினைச்சு எத்தனை நாள் நாங்கள் கில்ட் கான்சியஸ்ல இருந்திருப்போம். ஆனா ரட்சிப்பின் சுவிசேஷம், இந்த டூ குட் டு பி ட்ரூ நியூஸ் எங்களை நோக்கி வரும்போது, இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட்னு எங்களை ஒவ்வொருவருக்கும் புரிய வச்சிங்க ஏசப்பா. பாவத்தினால பிறப்பிக்கப்பட்ட ஆதாமின் விழுதல்னால இந்த ஃபாலன் மைண்ட் செட் உனக்குள்ள வந்தது. அதனால நீ மேல் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற. இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். அதனால அந்த ஃபால்ட்டை நானே கரெக்ட் பண்றேன்னு நீங்க வந்து சிலுவையில் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில நீங்க சிந்தினீங்க, ரத்தம் சிந்தினீங்க இசப்பா. 3வது நாள் உயிரோடு எழுந்தீங்க, அதை சரி செய்தீங்க. இந்த பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்க. அதனால எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகி இருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We don't take it
லைட்டா எடுத்துக்கல ஏசப்பா. இந்த சுவிசேஷம் பயங்கர வல்லமை உள்ளது, வீரியம் உள்ளதுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அதை ரொம்ப வேல்யூ பண்றோம். சால்வேஷன் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட். எல்லாத்துக்கும் மேல, இதுக்கு மேல ஒரு கிஃப்ட் எங்க லைஃப்ல வர முடியாது. இது வரைக்கும் நாங்கள் அதை பெற்றதும் கிடையாது. நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்ததுனாலும் உங்க அன்பை புரிந்ததுனாலும் அந்த கிஃப்ட் எங்களுக்குள்ள ஏற்கனவே வந்துருச்சு ஏசப்பா. இதுக்கு மேல கிடைக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு ஆட் ஆன் தான். எஸ் லார்ட், எஸ் லார்ட். சகல சந்தோஷத்துக்கும் பரிபூர்ணத்துக்கும் நேரா எங்களை நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எஸ் லார்ட். இப்போ ஒருவேளை யாராவது லிஸ்ட் போட்டு நாங்க இதெல்லாம் தப்பு பண்ணேன், இதெல்லாம் பண்ணாதனால இப்ப கஷ்டப்படுறேன்னு யாராவது ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா, யூனோ பாவியா இருக்கும் போதே அன்பா ஏசப்பா வந்து நம்மளை தேடி வந்துட்டாராம். நீங்க எப்போ பிறந்தீங்க? ஒரு 30 வருஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்க, இல்ல 40 வருஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்க, இல்ல 50 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம். பட் ஆனா ஆண்டவர் நமக்கான தீர்வை 2000 வருஷத்துக்கு முன்பாகவே உண்டு பண்ணிட்டார் சிலுவையில. மேனிஃபெஸ்ட் ஆனது 2000 வருஷம். ஆனா அவர் எண்ணத்தில் கொண்டது உலக தோற்றம் முதலே. என்னுடைய சிருஷ்டிப்ப, என்னுடைய மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிரியேஷனை, மனிதனை நான் மீட்டுக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி உலக தோற்றம் முதலால் முன்னரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா ஏசப்பா இருந்தீங்க. அதனால நீங்க சிருஷ்டிப்பின் முன்னான நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. அது 2000 வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் உணர்கிற விடமாய் காரியங்கள் நடந்திருக்கு. பிசிக்கலா சிலுவையில நீங்க செய்து முடிச்சீங்க ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். அதை நாங்கள் நினைக்கிறோம். இது ரொம்ப டீப். நாங்க செய்யற தவறுகள், தப்புகள், நாங்க படுற கோபம், எரிச்சல், எங்களுக்கு இருக்கிற இச்சையான விஷயங்கள், இல்ல ராங் டெசிஷன்ஸ், இல்ல எதெல்லாம் நாங்க வந்து தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோமோ, இதெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது அப்படின்னு நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அந்த உறுதி ஒருத்தரை நிரப்பட்டோம். யூ நாட் செப்பரேட் ஃப்ரம் ஜீசஸ், யூ நாட் ஃபார் அவே ஃப்ரம் ஜீசஸ். ஆண்டவரை விட்டு தூரம் போக ஒரு மனுஷனாலேயும் முடியவே முடியாது. ஏன்னா எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம். ஒன்னு அறிந்து இருக்கிறோம், இல்ல அறியாமையில இருக்கிறோம். இப்ப கூட நீங்க தூரமா ஃபீல் பண்றீங்கன்னா அது உங்கள் அறியாமை. அந்த அறியாமை இருள் நீங்குவதாகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். அந்த அறியாமை இருள் நீங்குவதாகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். வெளிச்சத்தை பேசுகிறேன், வெளிச்சத்தை பேசுகிறேன். எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த மாதிரி கில்ட் கான்சியஸ் ஷேம் இது எல்லாம் இவர்களை தடை பண்ணி இருளாக்கி வைத்திருக்குமானால் மன இருள் எல்லாம் மாறுவதாகன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே. அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. சில நேரத்துல ரொம்ப பிஸியா பிளெஸிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சுட்டு இருப்போம். சில நேரத்துல கிஃப்ட் வந்த உடனே கிவரை மறக்கிற மாதிரி மனநிலைக்குள்ள போயிருப்போம். நான் சில நேரத்துல யோசிச்சிருக்கேன். தனியா இருந்தப்ப, குழந்தை எல்லாம் இருந்தப்ப, ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நீங்க தான் ஆண்டவரே எனக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு. குழந்தைங்க வந்த உடனே சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் வச்சுக்கிட்டு கிவரை மறக்கிற மனநிலை வந்துச்சு சில நேரத்துல. we got too busy. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன். சில நேரத்துல கிஃப்டை பிடிச்சுக்கிட்டு கிவரை மறக்கிற மனநிலை நமக்கு வந்துருது. அப்படின்னா நம்மளை மீறி ஆக்குப்பை ஆயிடுறோம், தள்ளாம தள்ளிடுறோம் ஆண்டவரோட பிரசன்ஸ. இல்ல சில நேரத்துல இட்ஸ் ஓகே, அதுக்கு நீ என்ன எப்பயுமே இது இல்லையா, இந்த ஏன் யோசிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்றோம். You're too caught up by all the busyness of world.
குட்டி இருக்கிற சந்தோஷங்களை மூழ்கிடுறோம். ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறவர் தான், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்க்கிறவர் தான். ஆனா சேஃப் மீனுக்கு தண்ணியில இருக்கிறது தான் ஆண்டவருக்கு தெரிந்ததுனாலதான் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னத்துல இருக்கிற அந்த கான்சியஸ்னஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஐ எம் வித் யூ அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸை விட்டுறாதீங்க. ஸோ அப்படி போய் சில நேரத்துல மறந்து பிரசன்னத்தை பற்றி கான்சியஸ் இல்லாம டூ ஆக்குபைட் வித் கிஃப்ட்ஸ், நமக்கு இருக்கிற நகை நட்டு, நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற உறவு, நம்மகிட்ட நல்லா பேசிட்டா போதும் அப்படியே ஆக்குப்பை ஆகி அதுல நேரத்தை செலவழித்து அப்புறம் ஆண்டவர் நமக்கு காஷன் கொடுத்துட்டே இருப்பாரு, ஜஸ்ட் பி கான்சியஸ் ஆஃப் மை பிரசன்ஸ்னு. அப்புறம் நம்மள ஆண்டவரா கொடுக்கறது இல்ல. சில பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட தூரம் பண்ணா ஆண்டவர் ஒரு அடி போட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு. அப்படி கிடையாது. நாமளே அந்த பாதுகாப்பு எல்லையை தாண்டி அந்த பவுண்டரி, ஹெல்த்தி பவுண்டரின்னு ஒண்ணு இருக்கு. அது ஆண்டர் பிரசன்ஸ் இருக்கும் போது மட்டும்தான், கான்சியஸா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம உணர்வா இருப்போம். இல்லைன்னா அதை தாண்டி போய்கிட்டே இருக்கும். இப்ப பாகிஸ்தான் பார்டருக்கு போயிட்டு அவன் என்ன சுட்டுட்டான் சுட்டுட்டான்னு சொன்னா யாருடைய தவறு? யாரோட தவறு? நம்மளோட தவறு தானே. ஏன்? பிகாஸ் we didn't hear God's voice of awareness. இது வரைக்கும் பண்ணலாம், இந்த பவுண்டரி வரைக்கும் நீ செய்யலாம், அது உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்ற அந்த சத்தத்தை கேட்காம, கேட்டும் கேட்காம உள்ளத்தால அவரை தள்ளும் போது கூட ம் திரும்ப திரும்ப என்ன பண்றாரு? அவர் வந்து நம்மளை மீட்டுக்கொள்றார். ஏன்னா அவரோட ஹார்ட் மாதிரியே நம்மளை நேசிக்கிறாராம். அதனால அப்பயும் வந்து சொதப்பிட்டு உட்கார்ந்து போது கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. யார் கூட எல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ they'll be very cool when you're struggling. அவங்கவுங்க பார்ட்டியில இருப்பாங்க, அவங்கவுங்க குடும்ப பிஸியில இருப்பாங்க, அவங்கவுங்க வேலையில இருப்பாங்க. அப்பயும் நம்ம அல்லல அகற்றுகிறவர் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால let your priority be priority. ஆண்டோட பிரசன்ஸ் தான் நமக்கு ப்ரையாரிட்டிங்க. மீதி எல்லா விஷயமும் நீங்க ஆண்டுகளாம் அனுபவிக்கலாம், சந்தோஷப்படலாம், கிஃப்ட்ஸை வச்சு நிஜமா நீங்க க்ளோரிஃபை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனா பி பிரசன்ஸ் கான்ஷியஸ். நமக்குள்ள இருக்கிறது தெய்வத்துவத்தோட கான்ஷியஸ்னஸ் மட்டுமே நமக்கு நிரந்தரமானது. அதை சுற்றியே என் வாழ்க்கை இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஆண்டவரே என்னை நினைப்பூட்டுங்கப்பா, என்னை நினைப்பூட்டுங்க, உங்க சத்தம் எனக்கு கேட்கட்டும், உங்க மெல்லிய சத்தத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த மட்டும் போதும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியட்டும். அது உறவுல இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரே உங்க மினிஸ்ட்ரியை நான் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது நிறைய விஷயத்துல இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் ஆண்டவரே, இஃப் யூ ஸ்ட்ரகிளிங், யாராவது அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்களான்னா ஆண்டவர் உங்களை சூப்பர் நேச்சுரலா தூக்கி எடுக்கிறார். உங்ககிட்ட இருந்தே உங்களை தூக்கி எடுக்கிறார், உங்ககிட்ட இருந்தே உங்களை தப்பிக்க வைக்கிறார். கம்மிங் அவுட் ஆஃப் ஆல் தி கில்ட் அண்ட் த ஷேம். சில நேரத்துல அப்படியே தோணுது இல்ல, நமக்கே நம்மளை நினைச்ச ஒரு மாதிரி ஆகுது தெரியுமா? யாரும் குற்றப்படுத்தவே வேணாம். ஃபர்ஸ்ட் ஆள் நம்மளே தான். நம்ம பண்ண முடிவு, இதை பண்ணது அதை பண்ண நினைச்சு கஷ்டப்படுற ஆட்கள். அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் ஏசப்பா ஒருத்தருக்கும் நீங்க அவங்களை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற வெளிப்பாடு உண்டாகட்டும். இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் உண்டாகட்டும் ஏசப்பா. இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட்னு அவங்க நம்பட்டும். வி ஆர் ரெடி டு ஹெல்ப் தெம்னு அவங்க அந்த உங்க உதவியை ரிசீவ் பண்ணிக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் ஆண்டவரே நான் ஒருத்தரையும் அந்த பிளெஸிங்குள்ள அப்படியே பிளஸ் பண்றேன்ப்பா. உங்களை சுற்றி எங்க வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற உறவு முதலாவது ப்ரையாரிட்டி. மீதி எல்லாம் எனக்கு ஓகே. ஆனா என்னை இதை சுற்றி இருக்கும் போது மட்டும்தான் மீதி எதையுமே நான் தக்க வச்சுக்க கூட முடியுங்கிற ஒரு தெளிவு உண்டாகட்டும். whenever we feel suffocated, அப்ப மீன் தண்ணியிலிருந்து வெளியே போனா துடிக்கிற மாதிரி நம்ம சோல் சில நேரத்துல என்னன்னே தெரியாத அப்படி ஒரு சஃபகேஷன் வரும்போது அமைதிப்படுத்தி கொண்டு உங்களை தனிமைப்படுத்திட்டோ நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் அமைதியாயிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உனக்குள்ள இருக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். யுவர் பிரசன்ஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. எனக்கு முதல்ல நீங்க தான் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில என் மனசு இப்படி இருக்குது, ஆனா ஐ வாண்ட் டு பி ஹீல்ட், ஐ வாண்ட் டு ஃபீல் யுவர் பிரசன்ஸ். என்னை சூழ்நிலை டேக் ஓவர் பண்ணிடக்கூடாது. சந்தோஷம் மட்டும் இல்ல, சோகமா இருந்தாலும், ஒரு விதமான பயமா இருந்தாலும், ம் ஒரு அங்கலாய்ப்பு, என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி, இது எதுவுமே என்ன டேக் ஓவர் பண்ணிடக்கூடாது ஏசப்பா. ஐ எம் கான்ஷியஸ் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். நீங்க அப்படியே அவர் கூட பேச ஆரம்பிங்க. நீங்க அப்படி ஒரு பீஸா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் மனுஷங்க வேணா அப்படியான்னு மண்டையாட்டுவாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். 100% இன்டெலிஜ் ஆகி கேட்கறாங்களான்னு தெரியாது.
பட் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா, அவர் பதிலுக்கு எதனா சொல்லுவாருல்ல. அத நம்ம நெறைய நேரத்துல அப்படி நெனைக்கிறதே இல்லல்ல. நம்ம எதனா சொன்னோம்னா, மறு உத்தரவு குடுக்குறாருங்கிறதே நம்புறதில்ல. ஏன்னா நம்ம நம்ம விஷயங்கள புலம்பிட்டு, ஓகே திருப்திக்கு சொல்ட்டோங்கிற மாரி வந்துடுறோம். அவர் மறு உத்தரவு எப்படி செய்றாராம்? உங்க எல்லாவற்றையும் குறித்து நீங்க தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஹி நோஸ் எவ்ரிதிங். ஆனா நீங்க கன்ஃபஸ் பண்ணும்போது, அவருடைய பதில் எப்படியா இருக்கும்? அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்ம இருதயத்தையும், சிந்தையையும் ஆளுகை செய்யும். அதுதான் அவருடைய பதில். அப்படின்னா என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். ஐ வில் டேக் கேர். நீ நீ ஃப்ரீயா இரு. பீஸ்ஃபுல்லா இருன்னு சொல்லி அவரோட பீஸ நமக்குள்ள இருந்து அப்படியே அவரு நமக்குள்ள இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுவார். யூ வில் ஃபீல் தட். அதுதான் அவருடைய பதில். எஸ். யாரெல்லாம் இந்த மாரி ஒரு இன்டல்ஜ் பண்ணுங்களேன். அப்படியே என்கரேஜ் பண்ணுங்களேன். ஏன்னா எனக்கே சில நேரத்துல நான் யோசிப்பேன். அ ரொம்ப பிஸி. நான் ரொம்ப பிஸி அப்படின்னேன். அப்படின்னா நீ பிஸின்னு நானே கேட்டுப்பேன். அப்படியெல்லாம் நீ ஒண்ணும் பிஸியா இல்ல. அ அதனால டேக் டைம் டு பி இன் காட்ஸ் பிரசன்ஸ். உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருக்கிறது உனக்கு நல்லது. எனக்கு நல்லது நானே சொல்லிக்கிறது. அ பிஸி பிஸிங்கிறது வந்து என்ன ஒரு ஒரு ஃப்ளோல அப்படியே அடிச்சு விடுறோம். பட் நோபடி இஸ் பிஸி. ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம எப்படி டைம் எடுத்து பண்றோம். நம்ம புடிச்ச விஷயங்களுக்கெல்லாம். ஸோ இந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம மைண்ட திருப்பிக்கிட்டு, எப்பலாம் நம்ம கொஞ்சம் அந்த ட்ரைனஸ ஃபீல் பண்றோமோ, இல்ல மைண்ட்ல ஒரு ஒரு விதமான கசகச ஃபீலிங் வருதோ, ஒரு 2 நிமிஷம் போதுங்க. இது அவ்ளோ நேரம் எடுக்காது. நீங்க என்ன ஆண்டவர் பிரசன்ஸ்ல அவ்ளோ நேரம் ஆண்டவர் லேட் பண்றாருன்னு நெனைக்கிறீங்களா? ஆண்டவர் நெவர் லேட். ஹி இஸ் ஆல்ரெடி வெயிட்டிங். என் பிள்ளை எப்ப என்ன நான் கூட இருக்கிறேன்னு அந்த அட்டென்ஷன திருப்புன உடனே ஹி வில் ஃபில் யூ வித் பீஸ். நம்ம நெனச்சுக்கிறது. அவரு எங்கேயோ இருக்காரு. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணா தான் அவரு வருவாரு. அ அறிக்கையெல்லாம் பண்ணி முடிச்சா தான் வருவாருன்னு. கிடையவே கிடையாது. ஹி இஸ் வெயிட்டிங் ஆல்வேஸ் இன் அஸ். ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெயிட்டிங் டு மினிஸ்டர் டு அஸ். நமக்கு அது நேரம் எடுக்குது. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு முடிச்சு, கவலைப்பட்டு இத பண்ணி, அத பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு நமக்கு லேட் எடுக்குது. பட் அவருக்கு டைம் எடுக்கிறதே கிடையாது. சொல்லுங்க எல்லாரும், ஐ ரிசீவ் யுவர் மினிஸ்ட்ரி லார்ட். ஐ ரிசீவ் யுவர் மினிஸ்ட்ரி. உங்க மினிஸ்ட்ரி ஸ்விஃப்ட்டா இருக்குது, வேகமா இருக்குது. நீங்க ரெடியா இருக்கிறீங்க. என்னோட ஸ்லைட்டஸ்ட் இன்விடேஷனுக்கும் நீங்க அப்படியே மறு உத்தரவு அருளுகிற தெய்வம். என்னை உம்முடைய சமாதானத்தால் நிரப்புகிற தெய்வம். என்னோடு பேசுகிறவர். எனக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறவர். என்னை குறித்து நீங்க நினைக்கிற நினைவை எனக்கு அப்படியே மறுபடியும் மறுபடியும் என் மனசுல போடுறவர். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க யூஸ் பண்ணி என்னை சமாதானப்படுத்த நினைக்கிறவர். எங்கள் அன்பு தகப்பன். உடைய அன்பு மாறாத அன்பு. எஸ் லார்ட். நாங்கள் அதை அப்படியே அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்கிறோம். I bless each and every one, Lord. Let all the busyness leave them. ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் லீவ் பண்ணட்டும் அவங்கள. அவங்க எல்லையில விட்டு இப்படி வெளியேறுவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இந்த சமாதானத்தை கொண்டுதான் நாங்க ஏதாச்சும் செய்ய முடியும் ஆண்டவரே. அதனால லெட் திஸ் பி அவர் ப்ரையாரிட்டி. உங்க பிரசன்ஸை சுத்தி எங்க வாழ்க்கை நடக்கட்டும். உங்க பிரசன்ஸை சுத்தி எங்க குடும்ப வாழ்க்கையை நாங்க கட்டட்டும். எங்க பிள்ளைகளை நாங்க வளர்க்கட்டும். இல்ல நாங்க செய்கிற ஊழியத்தையோ வேலையோ நாங்க அப்படி செய்யணும் ஆண்டவரே. இது இல்லாம நாங்க வேற எதையும் செய்ய முடியாது. நீங்க இங்க கூட இருக்கிற அந்த பிரசன்ஸை உணராம நாங்க எதையுமே பெஸ்டா செஞ்சிட முடியாது அப்படின்னு உங்களையே டோட்டலா டிபெண்ட் பண்ணிக்கிற அந்த கிரேஸ் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தன்னிச்சையாய் செயல்படுவது, இண்டிபெண்டா யோசிக்கிறது, ஆண்டவரை நானும் தனி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நடக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இசப்பா. Let all that leave in the name of Jesus. I'm never alone. I'm always one with you அப்படிங்கிற எண்ணம் எங்களை மேற்கொள்ளட்டும். நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. கரெக்டான ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க ஹோஸ்ட் பண்ற அந்த பீஸ் அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே போகட்டும் ஏசப்பா. போகட்டும். பிள்ளைகளுக்குள்ள போகட்டும். எஸ், எல்லாவற்றையும் சரியாய் பார்க்கிற கிருபை ஒருத்தருக்கு உண்டாகட்டும். We give you all the glory, Lord. In Jesus' name, amen. 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 சில பேரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ! இப்ப எப்படி வந்து ஏசப்பாக்கு இப்படி தெரியும்? நான் இதெல்லாம் இப்படி கிராஸ் பண்றேன்னு எப்படி தெரியும்? இன்னொன்னு இதே ஸ்டேட்ல அமைதியா அப்படியே இருந்துடலாம். அப்படி லாக் ஆன மாரிலாம் சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அப்படியே இருக்கணும். ஆமா, இப்படிதான் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா எல்லா சோலும் அவருக்காக தான் படைக்கப்பட்டது. அவருக்குள்ள இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். அதனால அவர் பிரசன்ஸ ஃபீல் பண்ண அதுலயே இருந்துக்கணும் அப்படிங்கிறது தோன்றது தான் நேச்சுரல்.
வெளியே போயிட்டு வரோம் பாருங்க, அதுதான் அன்நேச்சுரல். அதுதான் நாம கிரியேட் பண்றது. ஸோ இது வந்து அப்நார்மல் கிடையாது, இதுதான் நார்மல். இப்படிதான் நம்ம இருக்கணும். எதை செய்து கொண்டு போதும் அந்த ஸ்டேட்ல இருக்கிறதுக்கான கிரேஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ லெட் இஸ் ரியலி ஹோஸ்ட் இஸ் பிரசன்ஸ். அதை கான்ஷியஸா இருப்போம். ம் நிம்மதியா இருப்போம். பிளெஸ் யூ ஆல். என்ஜாய் ஈவினிங். பை பை.